Amen. Amen. To God be the glory. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I want to welcome all of you who have joined us through this Facebook Live. இந்த Facebook Live-ல இணைந்த யாவரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். And those who are in the house of the Lord, One Way family, give God some praise. பலத்த சத்தமோட give God some praise. Amen. I want to talk to the people that believe that you will lead by the Spirit of God. தேவன் ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லி நம்புகிற ஜனங்களோடு நான் இந்த சாயங்கால வேளையில பேச ஆசைப்படுகிறேன். If you believe that you will lead by the Spirit of God, ஒவ்வொரு நாளும் என்னை தேவன் ஆவியானவர் வழி நடத்துகிறார் என்று சொல்லி நம்புகிற யாவரும் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களா? Nevertheless that I live, the Lord is living in me. இனி வாழ்வது நான் இல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக வாழ்கிறேன். And each and every day, ஒவ்வொரு நாளும் the Spirit of God is leading my life. ஒவ்வொரு நாளும் நான் அல்ல, என் வாழ்க்கையை வழிநடத்த போகிறது ஆவியானவர். Oh, you need to give God's Spirit some praise. தேவன் ஆவியானவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? Oh, that's why the Lord has given us the Holy Spirit. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தேவன் கொடுத்தார். That the Spirit of God is living within. தேவன் ஆவியானவர் பரிசுத்தமானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். Can somebody speak in the tongues for a while? Give God a 1 minute of praise in the tongue. Oh rima korobo shama torobo iba korobo torima koroba. This is my breath every day. ஒவ்வொரு நாளும் இதுதான் என் சுவாசம். ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் என்னை வழிநடத்த போகிறார். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் என் பாதைகளை நிறுத்தியிருக்கிறார். I'm not going according my way, but I will live by the way of the Lord. நான் என் வழிகளை செல்லுகிறேன் இல்ல, எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார். The Spirit of that within Jesus lead him to the wilderness to be tested. கிறிஸ்துக்குள்ளாக இயேசுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் வழி நடத்தி வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அவர் சோதிக்கப்பட. You remember the story? அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஏதாச்சும் சொல்லுங்களேன். 40 நாள் உபவாசம் இருக்கும்போது come on people, ஏதாச்சும் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? Come on say something to me. Yeah, the Spirit lead Jesus during the 40 days and 40 nights of fasting to the wilderness to be tempted by the devil. அன்னாரம் ஒவ்வொரு நாளும் என்னை தேவன் ஆவியானவர் வழி நடத்துறார் என்று சொன்னா, then my life is fully been controlled by God. என்னோட ஒவ்வொரு நாளும் தேவன் ஆளுகை செய்கிறார். If I let it be to be controlled by him, அவரை ஆளுகை செய்ய நான் அனுமதிப்பேன் என்று சொன்னார். Is there anybody who letting the Spirit of God to overtake you every day? ஒவ்வொரு நாளும் தேவன் ஆவியானவரை என்னை மேல் கொண்டு என்னை நடத்துங்க சொல்லுங்க. இங்க இருப்பீங்கன்னு சொன்னா give God some praise. ஒவ்வொரு நாளும் தேவன் ஆவியானவர் என்னை மேல் கொண்டு நடத்துங்கன்னு சொல்லுங்க இருப்பீங்கன்னு சொன்னா give God some praise. Let us go for today's text. இன்னைக்குள்ள பகுதி கடந்து போவோம். The first verse that I want to speak to you all is from book of Psalm. But before that, அதுக்கு போகாத முன்பாக I want to introduce today's team. இன்னைக்குள்ள டீமை நான் உங்களோட அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். Today's team is something unique. I call it against me or for me. எனக்கு எதிராகயா இல்லை எனக்காகயா? Are you against me or for me? Touch the person next to you. பக்கத்துல தொட்டு கேளுங்க, நீ எனக்காகயா இல்லை எனக்கு எதிர்த்தாக? எனக்கு எதிர்த்தா இல்லை எனக்காக? Are you against me or for me? Now let us go for today's thanks for the book of Psalm chapter 119 and verse 71. சங்கீத புஸ்தகம் 119 வசனம் chapter 71. It was good for me to be afflicted so that I might learn your decrees. It is good for me to be afflicted so that I may learn your decrees.
தமிழ்ல சொல்லணும்னா, நான் துன்பப்படுறது, நான் பிரச்சனையை சந்திக்கிறது, என் வாழ்க்கையில போராட்டம் இருப்பது, நல்லா சொல்லுங்களேன், நல்லது. Come on, say it out, நல்லது. No, we pray always ask God to take away the problem, but in the other side, ஒன்னொரு பகிர the Lord will say it is good to have problem, because then you will learn and experience the power of God. பிரச்சனை இருப்பது நல்லது. அப்பொழுது நான் தேவனோட வல்லமை என்ன என்று சொல்லி நான் புரிந்து கொள்ள முடியும். No, it is good for me to have some problems in my life. Is my problem not against me or for me? இப்போ என்னோட பிரச்சனை எனக்கு எதிர்த்து வேலை செய்யுதா இல்ல எனக்காக வேலை செய்யுதா? I want to put that question within all of you. உங்க அத்தனை பேருக்குள்ள அந்த கேள்வி ஆசைப்படுறேன். Because the word of God say it is good to have the problems. It is good to go through something which is difficult. கடினமான சில காரணங்களை கடந்து போவது நல்லது. பிரச்சனை இருப்பது நல்லது. கடினமான சூழ்நிலை இருப்பது நல்லது. இப்போ என்னோட கேள்வியோ, எனக்கு பிரச்சனை எனக்கு எதிர்த்து வேலை செய்யுதா இல்ல எனக்காக வேலை செய்யுதா? Is my problem now working against me or for me? Because the word of God saying in the other side, it is good to have all this. இது இருப்பது நல்லது. Let me go back for my intro. That I am being led by the Spirit of God. மறுபடியும் நான் ஆரம்பத்துக்கு கொஞ்சம் பின்னால இருக்கிறேன். ஆவியானவர் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். If you agree, just say amen to the Lord. அப்ப ஒவ்வொரு நாளும் என் ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார்னா, indeed the Spirit of God lead me in the way of problems, needs and sorrows. அப்ப ஆவியானவர் நீ கொண்டு போற பாதையானதுல சில பிரச்சனைகள், சில தேவைகள், சில போராட்டங்களோட பாதையில ஆவியானவர் என்னை வழி நடத்தி போகிறாரா? Because the word of God say indeed it is good to be in that way. அந்த வழியில போவது நல்லது. Against me or for me? எனக்கு இதுதா இல்லை எனக்காகியா? There's always some unseen moments in our life. நம்ம வாழ்க்கையில எப்போதுமே காண முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். Can somebody say amen to the Lord? No, we can't see everything that the Lord is doing in my life. வாழ்க்கையில தேவன் செய்கிற எல்லா காரியங்களும் என்னால புரிந்து கொள்ள முடியாது. You just need to agree with that and say yes Lord. அதை நம்புகிறேன், அதை உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் ஆமான் என்று சொல்றீங்கன்னா then we may understand, because I can understand fully the plan of God in my life, because I can understand God fully. என் வாழ்க்கையில தேவனை வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை என்னால முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. யார் என்று சொன்னால் என் தேவன் யாரை என்று சொல்லியோ என்னால முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அவரோட ஞானம் அப்பாற்பட்ட ஞானம், அவரோட விதங்கள் அப்பாற்பட்ட விதங்கள், அவரோட வழிகள் மேலான வழிகள். So I cannot calculate the way sometimes the Lord is leading me. சில வேளையில தேவன் என்னை கொண்டு போகிற பாதையும் வழியும் நான் புரிந்து கொள்ள முடியாது. I just need to believe in the unseen moment that the Lord give me. தேவன் நான் காண முடியாத சூழ்நிலைகளை என்னை கொண்டு போகிற வேற வேலையில I just need to trust God and say God, everything will be okay. எல்லாம் சரியாகும். Without knowing, Abraham entered to the promised land. ஆபிரகாம் தன் வாக்குத்தத்த தேசத்துக்கு போகிறாய் என்று சொல்லி தெரியாமலே அவன் வாக்குத்தத்த தேசத்துல பிரவேசித்தான். நான் நீங்க ஆமென் சொல்லி இருக்கணுமே. How good is that? Without knowing you are in the plan of God. Without knowing I'm in the purpose of God. எனக்கு அறியாமே நான் தேவனோட சித்தத்துல தான் இருக்கேன். எனக்கு தெரியாமே நான் தேவனோட வழியில தான் இருக்கேன். Because I just let it go, because I can't understand something.
சில காரியம் எனக்கு புரியாது, சில காரியம் எனக்கு விளங்காது, சில காரியம் என்னால பார்க்க முடியல. But I just leave it to God and I know without knowing, என்னோட அறியாமையில கூடிய தேவனோட சித்தத்துக்குள்ளாக நான் பிரவேசித்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் நீங்க கரங்களை வைத்து you need to give. Come on church, where's my people? Give God some praise. Come on, give God some praise. அறியாமை, I don't know how, but it just happening. எனக்கு தெரியல, ஆனாலும் God is leading me into His way. யானா என்னை வழி நடத்தி போகிறவர் ஆவியானவர். Against me or for me. எனக்கு எதிர்த்து வர காரியங்கள் எனக்காக வேலை செய்துங்களா, இல்லை என்னை அழிக்க வந்திருக்கிறதா? I put an image on our team. No, number team removed when I was praying, God, what image to picture it out. Enna padatha kaamikala. And the Lord showed me about this air balloon. The balloon koduthu kadal nyaathu kondu vandaru. It is the fire that make the balloon to go higher and higher. In the balloon மேல கொண்டு போறது நெருப்பு. Somebody shout fire. Now my question is, the fire to take you higher or to burn you? இப்ப என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற அக்கினியானது என்னை மேல கொண்டு போறதுக்கா, இல்ல என்னை அழிக்கிறதுக்கா? You need to praise God now. You need to praise God now. எல்லாரும் கரங்களை தட்டி you need to do something to God now, because if you understand everything that coming against me, என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற அக்கினியானது is to lift me up higher and higher and higher and higher. என் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் I don't know why God allowed to me to be in the tomb. எதனால தேவன் ஆவியானவர் என்னை கல்லறையில் இருக்க அனுமதித்தார் எனக்கு தெரியல. But I was sure, ஆனா ஒரு காரியம் எனக்கு தெரியும், that the Lord will call my name and I will be out. தேவன் என் பேரை அழைப்பார், நான் விடுவிக்கப்படுவேன். I don't know why I've been thrown into lion's den. எதனால சிங்க குகைக்குள்ளாக நான் போடப்பட்ட தள்ளப்பட்ட எனக்கு தெரியல. But I know one thing, the Lord also will send His angel to fight for me. தேவன் தேவதூதர்களை அனுப்பி என்னை காப்பாற்றுவார். There's something I can understand, I can see. சில காரியங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாம இருக்கலாம், but I'm still moving according to the plan of God. என் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம், சில அழிவுகள் வரலாம், சில சேவைகள் வரலாம், but it is good. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, எல்லாம் நல்லதுக்கு. எல்லாம் நல்ல தட்டி சொல்லுங்க, எல்லாம் நல்லதுக்கு. If you believe that everything is working for good, I will praise God. No, Joshua as he leading his people going toward Jericho. Jerichoவை இழுத்து ஜோஷுவா போகிற வேளையில something happened. Let us go to book of Joshua chapter 5 and verse 14. ஜோஷுவா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். Joshua chapter 5 and verse 14. இந்த வசனத்தோட மேல வசனத்தை I just explained to you. You know, as Joshua is looking into Jericho, Jericho பார்க்கும்போது Joshua saw there's a man holding a sword and standing there. If you read verse 13, 13 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, there's a man standing with a sword. ஒரு மனுஷன் பட்டயத்தை வைத்து நின்று கொண்டிருக்கிறான்.
And Joshua went to him. Joshua அவனை போய் பார்த்து, and Joshua கேட்கிறான். And Joshua asked that man, and he asked in verse 14, 14 வயசில். In verse 13 Joshua asked, you are in which side? எந்த பக்கம் நீங்க? எந்த பக்கத்துல நீ நிக்கிற? You are in which side? And the man answered, அந்த மனுஷன் பதில் கொடுக்கிறான் in verse 14, neither, he replied. Neither, he replied. இல்ல. He replied, neither. He replied, but as a commander of the army of the Lord, I have now come. Oh, praise God. I'm the captain of the army of God. நான் தேவன் சேனைகளின் தலைவன். நான் வந்திருக்கிறேன். Then Joshua fell face down to the ground in reverence. Joshua முழக்குப்புற விழுவ ஆரம்பித்தார். Because if you understand who is the captain of the army, யாரு யுத்த வீரர்களின் தலைவர் என்று சொல்லி புரிந்து கொண்டீங்கன்னா you will understand and you will praise God. நீங்க கடவுளை துதிப்பீங்க. Because the captain of the army is Jesus. Oh, it's Jesus. 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 The captain of the army is Jesus. So it was Jesus was there, holding the sword. And when Joshua began to understand, Joshua, which side you are? நீ எந்த பக்கத்தில் இருக்கிற? And the answer that he is given is neither. நான் எந்த பக்கமும் இல்லை. And say, I'm the captain of the army. நான் போர் வீரர்கள், யுத்த வீரர்களோட தலைவன். And Joshua முழக்குப்புற விழுவ ஆரம்பித்தார். Began to fall to the ground in reverence. And he asked him, what message does my Lord ask for his servant? ஊழியக்காரனுக்கு என்ன செய்தி வைத்திருக்கிறீங்க? Against me or for me? என்னை எதிர்த்தா இல்லை எனக்காகியா? Remember, if we go back to this verse, Joshua கேட்கிற கேள்வியானது, in which side you are? எந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க? Are you with me or against me? நீங்க என் பக்கம் நிக்கிறீங்களா இல்லைக்கு என்னை எதிர்த்து நிக்கிறீங்களா? But tell you friendly people of God, Jesus never answered the question. இயேசு கடவுள் அந்த பதில் கொடுக்கல. He said, neither, I'm not on this side, I'm not on that side. நான் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை. Neither, he replied. Neither, he replied. சில வேளையில sometime நம்ம போகிற பாதையில we want God to answer our questions. நம்ம கேள்வியை தேவன் நம்ம கொடுக்கிற கேள்விக்கு தேவன் பதில் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பா. But sometimes the Lord will say neither. But because Joshua understand he is the Lord, Joshua புரிந்து கொண்டார் இவர் கடவுள் என்று சொல்லி, now Joshua change his question. Joshua கேள்வியை மாத்துறா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாத்துங்க 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 மாத்துங்க. நல்லா சொல்லுங்க மாத்துங்க. இப்ப நீ உங்களை பார்த்து அடிச்சு சொல்லுங்க, நான் மாத்தணும். நல்லா அடிச்சு சொல்லுங்க, நான் மாத்தணும். நல்லா உங்களை அடிச்சு சொல்லுங்க, நான் மாத்தணும். நீங்க எப்பயோ பக்கத்துல அடிச்சுதான் நான் மாத்தணும். He changed his question and say, now God, my Lord, what message you have for me? இப்ப எந்த செய்தியை எனக்கு வைத்திருக்கிறீங்க? Now everything began to change. It's no more what question that I have. Now what you have for me. இப்ப வாழ்க்கையில நான் எல்லாத்த கேள்விக்கு பதில கேட்கணும், கொடுக்க பெற்றுக்கொள்ளணும் இல்லை. நீங்க எல்லாத்த வைத்திருக்கீங்க. Oh, somebody praise God. கரங்களை தட்டி, oh my people, you I think எந்திரிச்சு நின்று ஒரு 3 நிமிஷம் நல்லா ஷேக் பண்ணிட்டு உட்காருங்க. சொல்லுங்க தூங்காத. உங்களை பார்த்தே சொல்லுங்க தூங்கிறாத. சொல்லுங்க தூங்கிறாத. சொல்லுங்க தூங்கிறாத. சத்தமா சொல்லுங்களா அதாச்சும். ஓ பீப்பிள், வேர் மை பீப்பிள்,
Come on, give God some praise and sit down. He is, I'm not neither. I'm not on this side, or I'm not on that side. Like in the pakkathile illa, and the pakkathile illa. Because whatever happened, Joshua, in your life is according to the plan that I've said. Oh, வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், it is me that have said it for you. நான் வழிவைத்தேன். So I'm neither on this or neither on that. Oh, whatever is happening in your life, I know it is happening. Oh, வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அது நடக்குது என்று சொல்லி நான் அறிந்தனால I just let it be. நான் அப்படியே விட்டேன். But Joshua, and the Lord said, take out your sandal. The place that you're standing is holy. Remove. It is not your plan. But the place that you're standing is holy. It is not about God is standing in my problem. It is about I'm putting God in the problem that I have. தேவனுடைய பிரச்சனையில நிக்கிறது இருக்கணும். God be in my problem. But the Lord is saying on the other side, get me in the problem. அந்த பிரச்சனைக்குள்ளாக அந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வாங்க. Come unto me who are heavy and burdened. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்கிட்ட வாங்க. I want to go for some revelation. Wake up. சில வெளிப்படுத்த நான் பேச போறேன். You know God created everything including Lucifer. கடவுள் சகலத்தை படைத்தார். லூசிஃபரை சேர்த்து. அப்படி பார்க்காதீங்க. That's the truth. Because Lucifer never created by himself. Lucifer தன்னை உருவாக்க முடியாது. So everything be created by the Lord, including the Lucifer. God can create anything that he has. தேவன் தம்மிடம் இது இருக்கும், அது எல்லாத்தையும் அவர் உருவாக்க முடியும். God can create power in you because he has power in him. அவருக்குள்ளாக வல்லமை இருக்கிறதுனால இந்த வல்லமையை எனக்குள்ளாக வைக்க முடியும். ஏன்னா அவருக்குள்ளாக இருக்குது. அவருக்குள்ளாக துதி இருக்கிறதுனால அந்த துதியை எனக்குள்ளாக வைக்க முடியும். ஏன்னா அவருக்குள்ளாக துதி இருக்குது. அவருக்குள்ளாக சந்தோஷம் இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை எனக்குள்ளாக வைக்க முடியும். ஏன்னா அவருக்குள்ளாக சந்தோஷம் இருக்குது. அவருக்குள்ளாக சமாதானம் இருக்கிறதுனால அந்த சமாதானத்தை எனக்குள்ளாக வைக்க முடியும். ஏன்னா அவருக்குள்ளாக சமாதானம் இருக்குது. அவருக்குள்ளாக ஆளுகை இருக்கிறதுனால அந்த ஆளுகையின் வல்லமை எனக்குள்ளாக இருக்க முடியும். ஏன்னா அவர் ஆளுகை செய்கிற தேவன். So what God has, he can create within me. God cannot create what he has not. அவர்கிட்ட இல்லாத காரியங்களை தேவன் உருவாக்க மாட்டார். Can somebody say amen? So after that, what Lucifer create is not out of God, but it's out of himself. அதுக்காக லூசிஃபர் படைத்தது தேவனிடம் வந்ததில்லை, அவனிடம் வந்ததே. அவன் படைத்தார். அவருக்குள்ள பாவம் இல்லை. So God cannot create sin. இன்னார சத்தமா ஏமே சொல்லிருக்கோம் வேண்டாமா? You people are still no, என் கூட நீங்க இல்ல. You are like காணா போறீங்க. Come on. God cannot create sin. God cannot make somebody to sin because God has no sin. கடவுள் எந்த மனுஷனையோ பாவம் செய்ய வைக்க முடியாது, பாவத்தை எனக்குள்ளாக உருவாக்க முடியாது. ஏன்னா கடவுளுக்குள்ளாக பாவம் இல்லை.
Because God has no sin within him, and God will never cannot create a sin within you. கடவுள் என்ன பாவம் செய்த வைத்தான் யாராச்சும் சொல்லாதீங்க. God cannot make it a sin because God has no sin in him. So Lucifer began to create himself something that God has not created. கவனமா கேளுங்க. கடவுள் படைக்காத ஒரு காரியங்களை லூசிஃபர் அவனுக்காக படைக்க ஆரம்பித்தார். Can I tell you people of God something? கடவுள் படிக்காத எந்த காரியமும் நம்ம படைக்கிறோமோ it's become problem. கடவுள் படைக்காத காரியங்களை நான் படைக்கும் போது it become a problem for me. கடவுள் படைக்காத காரியங்களை நான் படைக்கும் போது it become a problem for me. Because whatever God created is good, good, good and good. ஏன்னா தேவன் படைத்தது எல்லாமே நல்லது நல்லது நல்லது, அது ரொம்ப நல்லது. So come back here it was Lucifer who began to create the pride and the sin. பெருமையும் பாவத்தையும் உண்டாக்குறான். Now let us go back to the creation. It's God who create the Lucifer. Lucifer படைத்தது கடவுள், the Lord the Almighty. Now his creation creates something. அவரோட படைப்பு உன்னை படைத்தது. Now my question is that படைத்தவர் படைத்ததை காட்டிலும் படைத்தவள் படைத்தது படைத்தவரை காட்டிலும் பெரியதா? காண போயிட்டீங்களே. படைத்தவர் படைத்ததை காட்டிலும் படைத்தது படைத்தது படைத்தவர் காட்டிலும் பெரியதா? If you understand, மறுபடியும் சொல்லுறேன். God create Lucifer. Lucifer create, புரியுற மாதிரி சொல்லுவோம், a sin பாவத்தை. கடவுள் படைத்தவரை காட்டிலும் படைத்தது படைத்த பாவம் படைத்தவரை காட்டிலும் பெரியதா? இப்ப அதே மாதிரி நமக்கு வரும். என்னை படைத்தவர் கடவுள், என் வாழ்க்கையில சேதனைகளை செய்து வைத்திருக்கிறது நானே. இப்ப என் வாழ்க்கையில சேதனைகளை காட்டிலும் என்னை படைத்தவர் பெரியவரா இல்லை என்னோட சேதனைகள் பெரியவரா? Come on people. If you know that that's the answer that the Lord gave to Joshua. I'm not neither on this side because you're asking God to fight to be on your side. But the Lord is telling to you, you are strong enough because what your creator நீ படைத்ததை காட்டிலும் நான் உன்னை படைத்த நாள் நான் உனக்குள்ளாக இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களும் நீ வெல்லறதுக்கு நீ பெரியவனாக இருக்கிற. You need to understand that what am I facing in my life? It will turn to good because greater is He within me. எனக்குள்ளாக இருக்கிற பெரியவரால nothing can stop me. எதுவும் என்னை நிறுத்த முடியாது. You can put it anything. எதுனாலும் நீங்க சொல்லலாம். But nothing will ever to stop me. But one requirement the Lord put there. கடவுள் ஒரு காரியம் சொன்னாரு. Stand in the holy place. The one thing that the Lord's desire that we will stand in His place. அவர் இருக்கிற இடத்துல நான் நிப்பேன் என்று சொன்னா ஜோஷுவா போகிறார். He is seeing the man with the sword and Joshua is going. Joshua போகிறார். And நீங்க யாரு பக்கம்? Did God don't know there's a Jericho there in the way that the people are going?
கடவுளுக்கு தெரியாதா எரிகோ அங்க இருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் போற பாதையிலன்னு? because God was there when they built out Jericho. கடவுளுக்கு தெரியாதா நீங்க போற பாதையில உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு? கடவுள் தெரியாதா நீங்க போற பாதையில உங்களுக்கு அவமானம் இருக்குன்னு? கடவுளுக்கு தெரியாதா நீங்க போற பாதையில வியாதி இருக்குன்னு? கடவுளுக்கு தெரியாதா நீங்க போற பாதையில தேவைங்க இருக்குன்னு? கடவுள் தெரியாதா நீங்க போற பாதையில யுத்தம் இருக்குன்னு? கடவுளுக்கு தெரியாதா நீங்க போற பாதையில நீங்க அத்தனையும் சந்திப்பீங்கன்னு சொல்லி? கடவுளுக்கு தெரியாதா நீங்க போற பாதைகளை நீங்க சில வேளையில தடுமாறுவீங்க? God knows everything, but the Lord is saying to you, where I am, be there. நான் எங்க இருக்கணும் அங்க இருங்க. because all this thing is still in my plan. இது எல்லாமே இன்னும் என்னோட சித்தத்திலே இருக்கு. against me or for me? Is it everything against me or for me? இப்ப என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்கு எதிர்த்து வேலை செய்தா இல்ல என்னோட நன்மைக்காக வேலை செய்தா? Is it working against the plan of God or is taking me to the plan of God? அது எனக்கு தேவனோட சித்தத்துக்கு எதிர்த்து வேலை செய்யுதா இல்ல தேவனோட சித்தத்துக்காக என் வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கா? Neither I'm not on this side or this side. By Joshua, as long as you standing in my presence, நீ என்னோட பிரசன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் nothing can come against you. உன்னை எதிர்த்து ஒன்னும் வர முடியாது. everything will be okay. I don't need to be on your side when I'm already within you. நான் உன் பக்கம் நிக்க தேவையில்லை, ஏன்னா நான் உனக்குள்ளாக வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். against me or for me? எனக்கு எதிர்த்தா இல்ல எனக்காகயா? we always desire that we always want to have God on our side. கடவுள் எப்போதுமே நம்ம பக்கத்தில் இருக்கணும், நம்ம பக்கத்தில் இருக்கணும், நம்ம பக்கத்தில் இருக்கணும். How easy when God giving Joshua, I'm on your side. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன். Let's go and fight. போய் சண்டை போடுவோம். Everything will over. Easy. I want to talk to the people who trust God without answer. பதில் இல்லாம கடவுளை நம்புகிறவங்க இங்க இருக்குமா? That everything that without the answer still working for my good. எனக்கு பதில் இல்ல, பட் எல்லாமே நன்மைக்காகவே வேலை செய்து. For I know I have some question without an answer. சில கேள்விகள் இருக்கு, பதில் இல்ல, but I just believe, நான் நம்புகிறேன் எனக்காக எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். That everything that God allowed in my life is working for my good. என் வாழ்க்கையில தேவன் அனுமதித்த ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. If you can understand this secret, that God put everything for me not to go down. கடவுள் என் வாழ்க்கையில உருவாக்கின ஒவ்வொரு காரியங்களும் நான் கீழே போறதுக்காக இல்ல, ஆனா நான் உயர்ந்து போறதுக்காக. நான் தள்ளப்படுறதுக்காக அல்ல, நான் மேன்மை அடைகிறதுக்காக. Everything working for my good. What kind of things that we are going through? எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? The Spirit of God leading me to the way. தேவ ஆவியானவர் என்னை வழி நடத்திக் கொண்டு போகிறார். There's an unseen moment in my life. என் வாழ்க்கையில் காண முடியாத சில சூழ்நிலைங்க. I can understand the journey. நான் போகிற பாதையில்
I can understand why there's so much problem. Yeah, இவ்வளவு பிரச்சனை நான் போகிற பாதையில, but it is for good. நான் போகிற பாதையில இவ்வளவு கடினம், but அது நன்மைக்காக. Because at the end, முடிவிலும் the Lord say that you will understand my power. என்னோட வல்லமையை நீங்க பார்க்கிறதுக்கு. If you have the Spirit of God, you have the power of God within you. பரிசுத்த ஆவியானவர் வந்தோனே உலக கடைசி வரைக்கும் நீங்க சாட்சியாக இருப்பீங்க. Oh my God. If I'm not mistaken, Acts chapter 1 verse 8. Thanks darling. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். When the Spirit of God is upon you, He gives you power to be His testimony until the end of the year. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டோனே நீ வல்லமை அடைந்து உலகத்தின் கடைசி வரைக்கும் நீ சாட்சியாக இருப்ப. The thing is that now, if God say ஒரு பரிசுத்த ஆவியானவர் உன்கிட்ட வந்தோனே உலக கடைசி வரைக்கும் நீ போவதுக்கு உன் கூட பலன் இருக்குன்னு சொன்னா, நான் வாழ்க்கையில சந்திக்கிற அண்ணான பிரச்சனை மேற்கொள்றதுக்கு எனக்கு பலன் இல்லையா? I have power. I have power. I have the power. இக்குள்ளாக அந்த வல்லமை இருக்கு. And today you need to get the power. You know, Joshua பார்த்து கடவுள் வேற ஒன்றும் கேட்கல. The Lord say, remove your sandal. Be in my presence. நீ நிக்கிற இடம் என்னோட பிரசனம். உன்னோட வழிகளை எடுத்து போடு, உன்னோட சிந்தைகளை எடுத்து போடு, உன்னோட கேள்விகளை எடுத்து போடு. Be in my presence. Can I tell you, people of God, if I can deny everything and worship the Lord and be in His presence, everything will be good. நான் எல்லாத்தையும் அற்பமாக எண்ணிட்டு whatever I doing become not important in the presence of God. என்னோட யுத்தம் எனக்கு முக்கியமில்லை, என்னோட வலி எனக்கு முக்கியமில்லை, என்னோட திட்டம் எனக்கு முக்கியமில்லை, என்னோட ஆசைகள் எனக்கு விருப்பம் முக்கியமில்லை, நான் போட்ட காரியங்கள் எனக்கு முக்கியமில்லை. In His presence, அவரோட பிரசன்னத்துக்குள்ளாக everything become a shadow. எல்லாம் நிழலாக மாறும். All I want to have, all I want to do, நான் எனக்கு தேவையில்லை, என்னோட விருப்பம் இல்லை, என்னோட ஆசை இல்லை, to be in His presence. அவரோட பிரசன்னம், அவரோட பிரசன்னம். Those who pray, you cannot fail. Even you fail, you will rise up again to victory. ஜெபிக்கிறவங்க தோத்து போக முடியாது. தோத்து போனாலும் மீண்டும் ஜெயத்துல எழுப்புவோம். The final word is there. Those who pray and worship the Lord, who have His word within Him, you cannot be defeated. உங்களை தோற்கடிக்க முடியாது. We are the season. We are the season that everybody busy with work and work and work. எல்லாருமே வேலைன்னு பிஸியா இருக்கிற டைம். Everybody have something to fight in their life. எல்லோரும் ஒரு யுத்தத்தில் இருக்கும். Everybody have our own Jericho. நம்மளோட எரிக்கோங்க நம்ம அத்தனை பேர் வாழ்க்கையில இருக்கு. Sometimes every day when we wake up, the one thing that we are seeing is Jericho. Joshua போல. When I look into the blessing of God, I can't see the blessing. I'm seeing a Jericho. நான் எந்திரிச்சு என்னோட ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, என்னோட வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியல, but I'm seeing the Jericho and Jericho and Jericho. What is your Jericho that's stopping you? இது நம்மளோட ஜெரிக்கோ நம்மளை நிறுத்தி வைத்திருக்கு. We think everything is working against me. எல்லாமே எனக்கு எதிர்த்தா வேலை செய்யுது நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோமே. You are wrong, because everything God created is working for me. தேவன் எனக்கு படைத்தது எல்லாமே எனக்காக வேலை செய்யுது. The one thing that God saying to me every day, be where I am, be in my presence. உன்னோட சூழ்நிலைகள் மத்தியில, உன்னோட பிரச்சனைகள் மத்தியில, if you get my promise, என்னோட வார்த்தைகளை நீ பிடித்துக்கொண்டு, if you can be in the presence, the Jericho
will fall by himself. Jericho தானாவே விழுவோம். Jericho தானாவே விழுவோம். Against me or for me. எனக்கு எதிர்த்தா இல்ல எனக்காகியா? எனக்கு எதிர்த்தா இல்ல எனக்காகியா? Joshua and his people, God and his army. கடவுளும் தன் ஜனங்களும். I would like to say finishing by this. இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். Whoever the Lord has given to you, they are for your good. தேவன் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிற யாவரும் உங்களோட நன்மைக்காக. தேவன் உங்களுக்கு கொடுக்காதவங்களை தேடி போகாதீங்க. They are not for your good. Don't search something that God never gave and create your own way. Can I take a little more time? The Spirit of God just flowing. கொஞ்ச நேரம் டைம் கொடுப்பீங்களா? Give me 2 more minutes. You can overcome your sin. டைரக்டாக ஒரு லைன்லேயே போகலாம். உங்கள் பாவத்தை என் பாவத்தையோ நம்மளால் மேற்கொள்ள முடியும். ஏன்னா பாவத்தை உருவாக்குனது நான், பழக்கங்களை உருவாக்குனது நான். எனக்குள்ளே இருக்கிற பெரியவரனால what I'm created can be destroyed by the power of God. நான் உருவாக்கின ஒவ்வொரு காரியங்களும் தேவனோட வல்லமையால் அதை அழித்து போட முடியும். Let us stand in the presence of God. தேவனோட சமூகத்தில் நிற்போம். Against me or for me. The people is for you. They are not against you. கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஜனங்கள், குடும்பம், சபை, ஊழியம் is for you. They are not against you. They are not against you. They are for you. அவங்க நமக்காக. They are working for good. தேவன் எனக்கு அனுபவித்த சூழ்நிலைங்க, it is for my good. அது எனக்காக, நன்மைக்காக. That out of that I see the power of God. அது நிமித்தமாக தேவனோட வல்லமையை it will reveal. I can see God doing something. Jesus, Jesus, Jesus. Jesus, Jesus, Jesus. Somebody breathing. Jesus. Thank you, Lord. நன்றி இயேசுவே. Sometimes it's not about doing. சில வேளையில் செய்வதல்ல. It's about being in His presence.
அவருடைய சமூகத்தில் இருப்பது. It's being in his presence. It's being in his presence. It's being in his presence. செய்வதில்லை, அவரோட பிரசன்னத்தில் இருப்பது. You just be there, be there, be there, be there. We are busy doing. We want to go to the fight. யாரையே கூட என்னோட யுத்தத்தில் இருப்பா, யாரையே கூட போராட்டத்தில் இருப்பா. We are so conscious about the fight until we forget the presence. Lord say, stand in my presence, Joshua. என்னோட பிரசன்னத்தில் இரு. Because everything is coming against you, for sure will lift you up. யாரோ உன்னை எதிர்த்து வருகிற எல்லா காரியங்களும் உன்னை கட்டாயம் உயர்த்தும். But all I want is that you be in the presence. நீ என் பிரசன்ஸ்ல இருக்கும் போது everything will be okay. Everything will be okay. And yours, God, yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. Yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. Yours is the kingdom, is the power, glory forever. And yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Oh, Yeshua, that means simply that nothing is working against me. எனக்கு எதிர்த்தாக ஒன்றும் வேலை செய்ய முடியாது. என் வாழ்க்கை தீமைக்காக இது வேலை செய்ய முடியாது. Except I created that. அதை நான் உருவாக்கினாதான், அதை நான் படைத்து வைத்தாதான். Do not create something that working against yourself. உங்களுக்கு எதிர்த்து வேலை செய்யற காரியங்களை உருவாக்காதீங்க. If you give it to the Lord, my desire, if I give it to the Lord, my questions, என்னோட கேள்வியை தேவன்கிட்ட கொடுப்பேன், என்னோட ஆசைகளை தேவன்கிட்ட கொடுப்பேன், என்னோட வழிகளை தேவன்கிட்ட கொடுப்பேன், என்னோட பலங்களை தெய்வத்துல கொடுப்பேன்னு சொன்னா, then everything become working for my good. எல்லாமே நன்மைக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். Do not create. Do not create.
Do not create. Do not create something out of you that's not been created by God. தேவன் படைக்காத காரியங்களை, if God say it is not for you, don't try to bring it out which God never put within you. தேவன் உங்களுக்குள்ளாக உருவாக்காத காரியங்களை, God cannot create something that's not within him. அவருக்குள்ளாக இல்லாத காரியங்களை தேவன் ஒருபோதும் உருவாக்க மாட்டார். He never created that. He never created this. அது இவர் படைக்கல, அவர் படைக்கல. Oh, God created worship. God created praise. தேவன் துதியை படைத்தார், வார்த்தையை படைத்தார், ஆராதனை படைத்தார். And I need to get into His presence. And yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. Yours is the power, yours is the glory forever. Amen. Sing it out. Yours is the kingdom. Yours is the glory forever. Amen. Yours is the kingdom. Yours is forever. God has love to forgive all. எல்லாத்தையும் மன்னிக்கிற அன்புடையவரே. He's your God that forgive all. If I created something that I can't forgive, நான் மன்னிக்க முடியாத ஒரு உருவாக்கி வைத்திருன்னு சொன்னா, it is not out of God. அது தேவனிடம் உருவாகிறதில்லை. Unforgiveness will work against you. மன்னிக்க முடியாத தன்மை எனக்கு எதிர்த்து வேலை செய்யும். It can destroy me because I keep the curse and anger and the கோபம், அந்த வெறியும் அந்த சாபத்தையும் I become like in the image of God. நான் தேவனோட சாயல்ல பிரதிபலிப்பேன். When I say God, forgive them as you have forgive me. நீங்க என்னை மன்னித்தது போல I forgive them again. That's God. That's God creation. அது கடவுள் படைத்தது. Check yourself for the moment. Even those who are watching us through this Facebook live. The Facebook live la பார்க்கறவங்க கொஞ்ச நேரம் what I have created and call it this is me.
இதுதான் நான் என்று சொல்லி எதை நம்ம படைத்து வைத்திருக்கிறோம். You see, that is your character. அது உங்க சுபாவம் சொல்றீங்க. But no, it's something that you have created, which not created. கடவுள் உருவாக்குற காரியம். If I justify my right, இந்த நியாயப்படுத்த சில காரியம் நான் உருவாக்கி வைத்திருக்கிறேனா? Then when I know nobody stand with my side, I want to stand with my side. நானே என் பக்கம் நிக்கிறதுக்கு நான் சில நியாயங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேனா? To be like God, it is who you've been created. தேவன் சாயலாக இருப்பதற்காக நான் உருவாக்கப்பட்டேன். Who doesn't belong to you, God has removed. யார் உங்க வாழ்க்கையில தேவையில்லையோ தேவன் அவளை எடுத்து போட்டார். Don't get them back, say the Spirit of God. They are not for your good. போனவங்களாக இருக்கட்டும். Do not worry number of friends in your life. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நண்பர் இருக்கு எண்ணிக்கையை பார்க்காதீங்க. Even do not worry on numbers in your church. The Lord's Lord to multiply. தேவனுக்கு பெருக்குகளை கொண்டு வர தெரியும். He is God. அவர் கடவுள். Let what is God, let it be God. God knows to add on what God created, what God allowed, the journey that the Lord is taking. Said is good God. அது நல்லது கடவுளே, அது நல்லது கடவுளே. It's good. Thank you Lord, it's good because I'm going to see your power. உலகமே பார்க்க போகிறேன். என்னோட சுகவீனத்துல உன்னோட சுகம் வரவல்லவா, என்னோட பலவீனத்துல உன் பலன் எழுதணும் அல்லவா, என்னோட தேவைகளை உன் தேவைகள் சந்திக்க வல்லவா. God, oh yours is the power, yours is the power forever. Amen. Yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. Yours is the power, yours is the glory forever. Amen. Yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Yeshua, Yeshua. Thank you, Lord. என்னோட பார்வையில் எனக்கு இது எதிர்த்தாக வேலை செய்தாலும் I will still be like God. Because it is not like what I'm seeing. நான் பார்க்கிறது போல இல்லை, சில காரியங்கள் எதிர்த்து வரும்போது
we miss the likeness of God. தேவனோட சாயலை சில வேளையில ஊற்றுவோம். நான் உருவாக்குறது வெளிப்படும். But the Lord is saying, because everything is working for good, எல்லாமே உங்களுக்காக வேலை செய்வதனால, keep my likeness, keep my likeness, keep my likeness. என்னோட சாயலை நீ பிடித்துக்கொள்ளு, என்னோட பிரசனத்தை பிடித்துக்கொள்ளு. You just be like me, because nothing is working against you. உன்னை எதிர்த்து எதுவும் வேலை செய்யல, எல்லாம் உன் நன்மைக்காகவே வேலை செய்து கொண்டிருக்குது. So I need to get my position with the Lord. என்னோட இடம் தேவனோட இடம். I stand in His presence. அவரோட சமூகத்தில், அவரோட மகிமையிலே I kept myself in His glory. அவர் மகிமையிலே, because அதுக்காக தான் நான் படைக்கப்பட்ட. I created such a way. அவரோட மகிமை, அவரோட மகிமை, அவரோட மகிமை. எனக்கு எதிர்த்தால் சில காரியம் வரும்போது, go to His presence, get the glory. அவரோட சமூகத்துக்கு போவோம். அவரோட பிரசன்னம், அவரோட மகிமை. Just take a second. Joshua, I want to fight, but the Lord said, remove and come to my presence. Sometimes we are quick to fight. சில வேளை சீக்கிரம் போராடுகிறோம், சீக்கிரம் சொல்லுகிறோம், சீக்கிரம் பேசுகிறோம், சீக்கிரம் முடிவெடுத்துறோம். We want the Jericho to go very far, but the Lord is saying, come to my presence, take Jericho. எரிகோ பார்த்துக்கலாம், எரிகோ பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாவுங்க. Because nothing against you is all for you. எதுவுமே எனக்கு எதிர்த்தாகல, எல்லாம் எனக்காக. Lord, in the name of the Lord, I bless those who are joining us through this Facebook live, and they are going to see out of this, even after this, the guys இதுக்காக பார்க்கறது எல்லாம் கூட, that they will understand that everything working for good and for good. That fire will carry me out. அக்கினி என் வாழ்க்கையில் வரும்போது நான் உயர்ந்து போவேன், நான் இன்னும் மேல போவேன். பிரச்சனை வரும்போது I still will go up. சூழ்நிலை எனக்கு எதிர்த்து வரும்போது நான் இன்னும் உயர போவேன். ஏன்னா தேவனோட வல்லமையை நான் பார்ப்பேன். இயேசு நாமத்தில் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். Thank you to join with us, people of God. என்னோட இணைத்ததுக்காக நன்றி. We will meet up next week. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.